வெல்கம் டு பார்ட்டம் சாஃப்ட்வேர்ஸ். பார்ட்டம் சாஃப்ட்வேரில் இன்வென்ட்ரி அப்படிங்கிற ப்ராடக்ட்டில் யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கம்பெனி வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு உண்டான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். அதனால் கம்பெனியில் ஆல்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல அதே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. அகைன் நீங்கள் ஒரு டைம் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு யூசரோட நேம் வந்து அது கேட்கும். யூசர் நேம் எம்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாகவே நம்ம அட்மின் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அட்மின் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பெனிக்குள்ளே லாகின் ஆகி உள்ளே வந்துடும். இதுக்கப்புறம் டூல்ஸில் யூசர் க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ரியேட் கொடுத்தீங்கன்னா யூசரோட எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யூசர் நேம் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பில்லிங்க்கு யூசர் க்ரியேட் பண்ணுறேன்னா பில்லிங் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம என்ன பாஸ்வேர்டு வச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணலாமா வேண்டாமா, கரண்ட் பில் யூசர் மட்டும் பில்லு ஷோ ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கு டேஷ்போர்டு தேவையா, இல்லை இந்த கரண்ட் டேட்டில் மட்டும் பில் பண்ணணுமா, இல்லை ப்ரீவியஸ் டேட்லாம் பில் பண்ணணுமா அப்படிங்கிறதுல எஸ் நோ அலோவ் டேட்டு அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேஷ்போர்டு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இதில் ஒரு ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா எஸ் நோன்னு சேஞ்ச் ஆகும். நீங்கள் கம்பெனிங்கிற அந்த ப்ளஸ் மார்க் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டு, டிஸ்பிளே, ஆல்டர் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற யூசருக்கு எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த மாதிரியான பாக்ஸை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த யூசர் வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூசருக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் பில்லிங்க்கு தனியாக அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அகைன் லாகின் ஆகும்போது அந்த இடத்துல நான் பில்லிங் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணினேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கணும் அது மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு மெனு முதற்கொண்டு எல்லாமே கட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு லாகின் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் அதே மாதிரி டூல்ஸில் யூசர் க்ரியேட்டில் போய்ட்டு யூசர் க்ரியேட் அப்படிங்கிற அந்த மெனுக்குள்ளே போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புது யூசர் வேணுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்டர் பண்ணணுனாலும் டிஸ்பிளேயில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட பாஸ்வேர்டு இல்லை அவங்களுக்கு அந்த புதுசாக ஏதாவது ஆப்ஷன் ஆட் பண்ணணும் இல்லை குறைக்கணும் அப்படின்னாலும் இதில் நீங்கள் ஆல்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த இன்றே அணுகுங்கள் பார்ட்டம் சாஃப்ட்வேர்ஸ் பிரைவேட் லிமிடெட். For contact 9600389991.